மொத்த ஞானத்தையும் திருவள்ளுவர் வந்து 2 வரியில வந்து முடிச்சிட்டாரு. அதோட அர்த்தங்களை நம்ம புரிஞ்சு நம்ம வாழ்க்கையை பின்பற்றோம்னா வாழ்க்கை வந்து ரொம்ப தெளிவாகவும், ஒரு ஆண்கள்னா என்ன, பெண்ணா என்ன, ஒரு செக்ஸ்ன்னா என்ன, ஒரு வாழ்க்கையை எப்படி வாழறது, சாதாரணமா எப்படி ஏத்துக்கிறது, கடவுள் நிலையை எப்படி அடையறது, இது எல்லாமே திருவள்ளுவர் வந்து திருக்குறள்ல தெளிவா விளக்கிட்டாரு. ஏன்னா எல்லாருமே வந்து திருக்குறளை வந்து ஒப்பிக்கிறாங்க. இப்போ ஒரு குழந்தைங்கள மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்க சொன்னா அதை 1000 குறளா இருந்தாலும் சரி, 100 குறளா இருந்தாலும் சரி ஒப்பிச்சுட்டு போயிடுதுங்க. அதோட அர்த்தங்களை கேட்டால் அதுக்கு அந்த புரிதலே இருக்க மாட்டுது. அந்த 2 வரிக்கான அர்த்தங்களை புரிதலோட சொல்லி தரணும். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தாதார் இறைவனடி சேராதார்னு திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருப்பார். அதோட அர்த்தங்களை தேடி பாருங்க, அது என்னன்னு புரியும். இறைவனடி சேரறதுக்கு நம்ம எந்த மாதிரி குணாதிசயத்தில் வாழணும் அப்படின்றத பற்றி திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். இந்த மாதிரி திருக்குறள்களை வந்து கற்றுக்கணும், அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். திருக்குறளை படித்து நம்ம மக்கப் பண்ணி ஒப்பிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதோட அர்த்தங்களை புரிஞ்சு அது மாதிரி வாழ பழகணும். இறைநிலையை அடையிறதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது வந்து இந்த திருக்குறள் தான். திருக்குறளை உணர்வு ரீதியாக அந்த அர்த்தங்களை சொல்லி தரணும். ஒவ்வொரு ஆசிரியரும் வந்து அதை ஒப்பிக்கிற மாதிரி அறிவில் போய் இறங்கக்கூடாது. ஒவ்வொரு வார்த்தையும் உணர்வில் இறக்கணும். குருமித்ரே சிவன் அவர்களும் மகாவிஷ்ணு அவர்களும் சீமான் அவர்கள் சொல்கிற அந்த திருக்குறள்லாம் வந்து எனக்கு உணர்வில் இறங்குச்சு, ஆழமாக பதிஞ்சிச்சு. அதனால தான் என் வாழ்க்கை நான் வீரமாக வாழணும், எதுக்குமே அஞ்சக்கூடாதுன்ற தன்மையை வந்து எனக்கு சீமான் அவர்கள் சொல்லி கொடுத்தாங்க. நான் அதுக்கு தான் எதுக்குமே பயப்படாமல் இப்போ ஓப்பனாக ஒரு சில விஷயங்கள்லாம் நான் பேச ஆரம்பிச்சிருக்கேன்னா அதுக்கு மூல காரணமாக இருக்கிறதே என்னை பொறுத்தளவுக்கு சீமான் அவர்கள் தான். இந்த மாதிரி ஞான பாடங்களை தான் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பள்ளிக்கூடம் கல்லூரிகள்லாம் சொல்லி தரணும். வீரம்னா என்ன, கருணைன்னா என்ன, அன்புன்னா என்ன, ஏற்றுக்கிற மனப்பக்குவம், எந்த கஷ்டம் வந்தாலும் சாதாரணமாக எடுத்துக்கிற மனப்பக்குவத்தை நம்ம சொல்லி தந்துட்டோன்னு வச்சுங்களேன். எனக்கு சீமான் அவர்கள் சொல்லி கொடுத்த வீரம் இது. தற்கொலைன்ற ஒரு அந்த சைடே போக மாட்டோம். நம்ம எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்டா, எதுவாக இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம்டா, இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஆசிரியர் உருவாகணும்.